ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சிஎம் டேலண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா, சார் லிஸ்ட்ல என் நேம் இருக்குமா, நான் பாஸ் ஆஃப் ஃபைல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ அடுத்து 11th வரும்போது உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அண்ட் 11th நீங்க சேம் சிஎம் டேலண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க, தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க. நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. பாய்ஸ்ல 500, கேர்ள்ஸ்ல 500. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 52 இருந்து 102 ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 103 153 வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸோடு இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பாருங்க. ஓகேவா? ஓகே, நிறைய பேர் அது கேட்டுட்டு இருந்தீங்க, அது எப்படி சார் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ லிஸ்ட்டில் இந்த நேம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் அப்படின்றது ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ரிசல்ட்ஸை எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கான சைட் வந்து இப்போ சர்வர் டவுனில் தான் இருக்குது. லிங்க் கிளியராகவே ஓப்பன் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் நம்பர் ஷோ பண்ணுறேன். அந்த நம்பருக்கு எனக்கு உங்களோட சிஎம் டேலண்ட் டேட் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்னாப் எடுத்து கொடுத்துட்றேன். நீங்களும் அதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஹவு டு சிஎம் டேலண்ட் எக்ஸாம் ரிசல்ட் ஃபைண்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படின்றது நான் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன். ஓகேங்களா? எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அண்ட் தென் ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ ரிஜெக்டன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ அடுத்து உங்களுக்கு 11th வரும்போது சேம் தான். சிஎம் டேலண்ட் எக்ஸாம் உங்களுக்கு 11th இருக்குது. அண்ட் தென் தமிழ் டேலண்ட் எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போறீங்க. அதனால ஸ்போர்ட்டிவாக இருங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு 11th ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போர்ஷன்ஸ்லாம். ஸோ அண்ட் தென் நீங்கள் 11th எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் மேக்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் உடனே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், மேக்ஸுக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராப்பராக எப்படி படிக்கணும், ஸ்டடி பிளான் அப்படின்றது 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்கமிங்கில் வரும்போது உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா 409 459 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 460 500. இது பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே பாய்ஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. 103 153 வரைக்கும். அண்ட் தென் 154 204 வரைக்கும் அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் 205 255 வரைக்கும். இதை அப்படியே நீங்கள் நீட்டாக ஸ்னாப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இதற்கான பிடிஎஃப் லிங்க் எனக்கு வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பிடிஎஃப் கூட என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பசங்க யூடியூப்ஸில் ஃபாலோ பண்ணுற பசங்களுக்கு இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மேம். த்ரீ 408 நெக்ஸ்ட் 409 459 அப்படியே பார்த்துக்கோங்க. சார் லாஸ்ட் 462 500. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். 1000 மெம்பர்ஸ், பாய்ஸ் வந்து 500 மெம்பர்ஸ், கேர்ள்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 500 மெம்பர்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் ரெண்டு கேட்டுட்டு இருந்தீங்க, நேற்று தான் செலெக்ஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நான் பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம யூடியூப்ல இருக்க பசங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, அது எப்படி சார் பார்க்கறது,
அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல நேம் இருக்குமா இல்லையா, நான் பாஸா ஃபெயிலா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வருமா வராதான் நிறைய பேர் சஜஷன் டவுட்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால வீடியோ ஒன்று மேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்தர் எனி டவுட்ஸ் இருந்தால் நான் சொன்ன மாதிரி 10th சிஎம் டேலண்ட் எக்ஸாம் ஹவு டு செக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுத்துட்றேன். 11th எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏதாவது சப்ஜெக்ட்ல டஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸு கெமிஸ்ட்ரி தான் டஃபாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃபாஸாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதுவும் உங்களுக்கு நான் ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் பெஸ்ட்டாக உங்களுக்கு குவாலிட்டியாக அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.